விவாகரத்துக்கு அப்புறமும் நாக சைதன்யா அவர் சமந்தா அவங்களுக்கு இப்படி ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காரா? ஒரு பிரபல நடிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியுமா? பாலாவோட உண்மை முகம் இதுதான், நடந்தது இதுதான் ஒரு பிரபலம் பேசியிருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். சமந்தா அவங்களும் நாக சைதன்யா அவங்களும் பிரிஞ்சிட்டாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னதான் ரெண்டு பேரும் காதலிச்சு சந்தோஷமா திருமணம் பண்ணி இருந்தாலும் எங்களுக்குள்ள இந்த திருமண வாழ்க்கை சரி வராது அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் பிரியற முடிவு எடுத்து பிரிஞ்சிட்டாங்க. நாக சைதன்யா அவரு சில வருடங்கள் சிங்கிளா இருந்து அதுக்கப்புறம் சோபிதா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதே போல சமந்தா அவங்க நோயோட போராடி தீவிரமான சிகிச்சையில இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்த் சரியானதுக்கு அப்புறம் குசி மற்றும் சாகுந்தலம் படத்துலலாம் நடிச்சாங்க. சித்தாடல் வெப் தொடர்லாம் மறுபடியும் வந்தாங்க. இப்போ அவங்க கிட்ட வெப் சீரிஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில ஒரு பிரபல நடிகை பேட்டி கொடுக்கும் போது, ஒரு பிரபல நடிகரோட முன்னாள் மனைவி விவாகரத்து பெற்ற பிறகு கூட அவருக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கல, ஏற்கனவே கமிட் ஆன படங்களும் கைவிடப்பட்டுச்சு. இதுக்கு காரணம் அந்த நடிகர்னு நினைப்பாங்க, ஆனா அந்த நடிகையோ நடிக்க தயார். ஆண்களுக்கு இப்படி பிரச்சனை வராது, பெண்களுக்கு மட்டுமே இப்படி பிரச்சனை வரும். திருமணமானாலே குழந்தை, குடும்ப பொறுப்பு எல்லாத்தையும் சுமந்துக்கணும். இதை பார்த்ததும் ரசிகர்கள் எல்லாம் சமந்தா அவங்கள தான் குறிப்பிட்டு சொல்றாங்க, அவங்க வாய்ப்பு தான் குறைஞ்சிருச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பல சவால்களை எதிர்கொண்ட சமந்தா மறுபடியும் முன்னணி நிலைய பிடிப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாதான் இருக்கு. சொல்ல போனா இந்த விவாகரத்து இந்த பிரச்சனைனாலேயே அவங்களுக்கு பட வாய்ப்புகள் குறையுது. நாக சைதன்யா அவங்க எங்கேயும் சமந்தா அவங்கள பிரச்சனையில தான் தள்ளி விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, கேபி பாலா அவர் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு மக்களுக்கு. நாமளும் பார்த்துட்டு இருக்கோம். சமீபத்தில் அவரை எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் பினாமிங்கிறாங்க, அவர் ஒரு சதி திட்டம் பண்றாருங்கிறாங்க, அரசியலுக்கு வர போறாருன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அவரை பத்தி எழுதிக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிளாக் பாண்டி அவரு யாரோ ஒரு பிரபலம் கருப்பு பணத்தோட இருக்காரு, அவரோட பணத்தை வெள்ளையா மாற்றுவதற்கு தான் இப்படி பிளாக் பாண்டிய பயன்படுத்துறாங்க அப்படின்னு எல்லாம் அவரு உதவி செஞ்சப்ப அவரை எல்லாருமே திட்டுனாங்க. கேபி பாலா அவர் ரொம்ப அப்பாவி. சொல்லப்போனால் யார் ஹெல்ப்புன்னு கேட்டாலும் உடனே பண்ணிடுறாரு. ஆரம்பத்தில் எல்லாருமே சின்னதாக நினச்சாங்க, அதுக்கப்புறம் அவருடைய உதவி ரொம்ப பெருசாக மாற ஆரம்பிச்சது. இந்த உதவியை பார்த்ததுமே கேபி பாலாவும் பின்னாடி யாரோ வச்சுட்டு பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க. சமுத்திரக்கனி அவர் கூட ஹெல்ப் பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு. கொரோனா காலத்துலலாம் கூட நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு மக்களுக்கு. உதவுற மனுஷங்க மீடியாவில் இப்படி சொல்லலாமா, உதவியை தெரியாமல் செய்ய வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி உதவி நிறைய பேர் செய்யட்டுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நாங்க பண்றோம் அப்படிங்கறதா பாலா அவருடைய பதிலாவும் இருக்குங்க. ஆனா பாலா அவரை இப்படி எல்லாம் பேசுறது இன்னும் நிறைய பேருடைய உதவியை அவங்க கிடைக்கிற நல்ல விஷயத்த கெடுக்கிற மாதிரி யாரும் இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற கருத்துக்கள் தாங்க மக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இந்த சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.